عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. ربنا أفرغ علينا صبرا وتوفنا مسلمين. صدق الله العليم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, ரப்பனா அஃப்ரிக அலைனா சபரன், இறைவா எங்கள் மீது பொறுமையை பொழிவாயாக, வதவஃபனா முஸ்லிமீன், எங்களை முஸ்லிம்களாக மரணிக்க செய்வாயாக என்கின்ற துவாவை எல்லாம் அல்ல இறைவன் நமக்கு தன்னுடைய திருமுறையின் மூலமாக கற்றுத் தருகிறார். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, இந்த துவாவில் ரெண்டு விஷயங்களும் அல்லாஹ் கற்றுத்தரக்கூடிய இந்த ரெண்டு விஷயங்களும், ஒன்று உலகத்தினுடைய வாழ்க்கைக்கும் பிரயோஜனத்தை ஏற்படுத்தும், அல்லாஹ்வினுடைய பொருத்தத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அதுதான் பொறுமை. பொறுமையா நம்ம இருந்தோம்னா உலகத்துல நம்முடைய எல்லா விதமான காரியங்களையும் ரொம்ப சுலபமாக என்ன செஞ்சிடலாம், நாம சாதிக்க முடியும். பொறுமை இல்லை அப்படின்னு சொன்னா உலகத்தினுடைய தேவைகளில் கூட நமக்கு என்ன செய்யப்படும், பாதிப்புகள் ஏற்படும். ஒண்ணு. ரெண்டாவது, இந்த உலக வாழ்க்கையில ஒரு வருடத்துல பொறுமை இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அல்லாஹ்வுடைய பொருத்தமும் அவருக்கு கிடைக்கும். ஏன்னா பொறுமையாளர்களை அல்லாஹ் நேசிக்கிறான், பொறுமையாளர்களோடு அல்லாஹ் இருக்கிறான் அப்படின்னு அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்றான். நான் யார் கூட இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா பொறுமையாளர்களுடன் நான் இருக்கிறேன் என்பதாக அல்லாஹ் சொல்றான். இரண்டாவது, முஸ்லிம்களாக மரணிக்க செய்வாயாக. காலத்தினுடைய மாற்றங்கள், இந்த உலகத்தினுடைய தேவைகள், இந்த காலத்தினுடைய மாற்றங்கள், வளர்ந்து வரக்கூடிய விஞ்ஞானம் என்று சொல்லக்கூடிய அந்த பெயரில் வளர்ந்து வரக்கூடிய அந்த நிலைகள் எல்லாம் ஒருவர் நான் முஸ்லீம் என்பதாக சொல்வது கூட அசிங்கப்படுவாரு, நான் ஒரு முஸ்லீம் என்பதாக சொல்வதற்கு பயப்படுவாரு, நான் ஒரு முஸ்லிம் என்பதாக சொல்வதற்கு அருவருப்படுவார். அப்படிப்பட்ட ஒரு கால சூழல்கள் ஏற்படும். அந்த மாதிரி நேரத்துல கூட நான் ஒரு முஸ்லீம் என்பதாக சொல்வதில் எந்த விதமான பயமோ அச்சமோ அசிங்கங்களோ கேவலங்களோ அருவறுப்புகளோ இல்லாத நிலையில அல்லாஹ் வாழ வைத்து மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு வார்த்தையும் அல்லாஹ் இதுல கற்றுத் தருகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது, லகத் ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும் அஸீஸுன் அலைஹி மா அனித்தும் ஹரீஸுன் அலைக்கும். இந்த வசனத்துல அல்லாஹ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை பற்றி நமக்கு அறிமுகப்படுத்துறான். என்ன சொல்லலாம் அப்படின்னு சொன்னா, லகத் ஜாஅக்கும் ரசூலுன், மனிதர்களே உங்களிலிருந்தே ஒரு தூதர் உங்களிடம் வந்து விட்டார். நான் ஒண்ணு தூதரை மலக்கு, அதாவது வானத்திலிருந்து ஒளியாலோ அல்லது நட்சத்திரத்தாலோ அல்லது வேற ஒரு வகையான படைப்புலையோ படிச்சுனா உங்களுக்கு அனுப்பல. உங்களிடத்துல ஒரு தூதர் வர்றாரு, அவர் உங்களிடம் இருந்தே வந்தவர். அப்பனா என்ன அர்த்தம், உங்களை போன்ற ஒரு சாதாரண மனிதர் தான் அவர். உங்களிலிருந்தே ஒரு தூதர் உங்களிடம் வந்து விட்டார், நீங்கள் வருத்தம் அடைவது அவருக்கு கஷ்டமாக இருக்கும். அல்லாஹ் அடுத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குணத்தை பத்தி அல்லாஹ் சொல்றான். முதல்ல அந்த முகமது நபி என்பவர்கள் யார்? ஏன்னா நாளைக்கு அவங்க அல்லாஹ்வுடைய தூதர், அதனால என்ன செஞ்சாங்க, அவங்க பொறுமையா வாழ்ந்தாங்க. அவங்க அல்லாஹ்வுடைய தூதர், அதனால அவங்களுக்கு இபாதத் செய்யக்கூடிய விஷயத்துல என்ன செஞ்சாங்க, அவங்க சடைவடையல. அவர் அல்லாஹ்வுடைய தூதரு, அவர் அல்லாஹ்வுடைய நபி, அதனால என்ன செஞ்சாரு, அவர் எல்லா விதமான நல்ல காரியத்தையும் செஞ்சாரு. நாம அப்படி இல்லையே, நாம மனுஷன் தானே, எங்களுக்கு அந்த மாதிரிலாம் செய்ய முடியாதுன்னு சொல்லி நாம சொல்லிடக்கூடாது. அதனாலதான் அல்லாஹ் சொல்றான், லகத் ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும், உங்கள்ல இருந்து உங்களுக்கு ஒரு தூதர் வந்துட்டார். அவர் பொறுமையா இருப்பார். அவர் யாரிடத்துல என்ன செய்ய மாட்டார், தற்பெருமை கொள்ள மாட்டார், யாருக்கும் கெடுதல் நினைக்க மாட்டார், யாருக்கும் துரோகம் செய்ய மாட்டார், யாருக்கும் அநீதி செய்ய மாட்டார். அல்லாஹ் என்ன சொன்னாலும் அதை நிறைவேற்றுவதில் அவர் சரியா இருப்பார். ஆனா அவர் உங்களை மாதிரி மனிதர் தான், உங்களிலிருந்து வந்தவர் தான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறான். இப்ப கண்ணியமிக்க சகோதரர்களே, பெருமானாரிடத்துல என்ன பொறுமை இருந்துச்சு, சாதாரணமான பொறுமை அல்ல. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடத்துல எவ்வளவு பொறுமை இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, உலகத்தினுடைய வாழ்க்கையில தனக்கு ஏற்படக்கூடிய எல்லா விதமான நிலைகளிலும் பொறுமையினுடைய அந்த நிலையை அவர்கள் தவறவே கிடையாது.
நான் கடுமையான கோபக்காரன், எனக்கு கோபம் வந்தா நான் ரெண்டுல ஏதாவது ஒண்ணு பார்த்துருவேன் என்பதாக நாம சவால் விடுவோம். ஆனா இப்ப நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மிகவும் பொறுமையாக இருந்தார்கள். ஒவ்வொரு நேரத்திலும் பொறுமையா இருந்தாங்க. அவங்க பொறுமையா இருக்கிறத பார்த்துட்டு அல்லாஹ்வே சொன்னான், நபியே இவ்வளவு பொறுமையா இருக்கீங்களே, ஆனா உங்க மனசு இறுக்கமா இருக்கிறது எனக்கு தெரியுது, இருந்தாலும் நீங்க இவ்வளவு பொறுமையா இருக்கீங்களே, அந்த பொறுமையோடு இனி நீங்க தஸ்மீகம் செய்யுங்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு அல்லாஹ் சொன்னான். கண்ணியமிக்க சகோதரர்களை, பொறுமை என்பது அல்லாஹ்வுக்கு பிடித்தமான குணம். அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் இருந்த ஒரு குணம் இந்த பொறுமை. அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் இருந்த குணம் இந்த பொறுமை. எல்லா மக்களும் சேர்ந்து பலவந்தமாக அருவருப்பான காரியங்களை தன் மீது நிகழ்த்திய போதும், எல்லா மக்களும் சேர்ந்து அவங்களை கடுமையான முறையில தாக்கிய போதும், எல்லா மக்களும் அவர்களை கொச்சையான வார்த்தைகளால் திட்டிய போதும், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பொறுமையை தவறவில்லை. அந்த பொறுமையை தான் அல்லாஹ் இந்த துஆவின் மூலமா சொல்லி தருகிறான். ரப்பனா அஃப்ரிக் அலைனா ஸப்ரன், நீங்கள் பொறுமையாக இருந்து கொள்ளுங்கள். யா அல்லாஹ், எங்கள் இறைவா எங்கள் மீது பொறுமையை வழங்குவாயாக என்கின்ற துஆவை அல்லாஹ் நமக்கு கற்றுக் கொடுக்கிறான். எல்லாம் வல்ல இறைவன் அந்த பொறுமையை நம் அனைவருக்கும் தருவானாக. எவர் ஒருவரிடத்துல பொறுமை வந்துருச்சோ அல்லாஹ் நன்மையை அடையக்கூடிய, நேர்வழியை பெறக்கூடிய ஒரு நற்பாக்கியத்தை அல்லாஹ் வழங்கி விடுவான். இரண்டாவது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள், இதா அன்ஃபகர் ரஜுலு அலா அஹ்லிஹி, நீங்க அல்லாஹ்விடத்துல நன்மையை ஆதரவு வைத்து உங்களுடைய வீட்டாருக்கு நீங்கள் அழகிய முறையில் செலவு செய்தால், இதா அன்ஃபகர் ரஜுலு அலா அஹ்லிஹி, நீங்கள் அல்லாஹ்விடத்துல நன்மையை ஆதரவு வைத்து உங்களுடைய வீட்டார்களுக்கு அழகிய முறையில் நீங்கள் செலவு செய்தால், யஹ்தஸிபுஹா ஃபஹுவ லஹு ஸதகத்துன், அவருக்கு தர்மம் செய்த நன்மையை அல்லாஹ் வழங்குவான், தர்மம் செய்த நன்மை அவருக்கு கிடைக்கும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள். தன்னுடைய குடும்பத்தாருக்கு ஒருத்தர் செய்யக்கூடிய செலவு இருக்குது, அது அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு செலவுகளுக்கும் நாளை மறுமையில என்ன செய்யப்படுவார், அதற்கு உண்டான கூலியை அந்த செலவு செய்தவர் பெற்றுக்கொள்வார். அவர் மனைவிக்கு தான் அவர் செலவு செஞ்சாரு, அவர் குடும்பத்துக்கு தான் அவர் செலவு செஞ்சாரு, அதுக்காக வேண்டி என்ன செஞ்சிட மாட்டான், அது உன்னுடைய கடமை அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் விட்டுற மாட்டான். தன்னுடைய குடும்பத்தார்களுக்கு, தன்னுடைய வீட்டார்களுக்கு அழகிய முறையில் செலவு செய்யக்கூடியவர். அப்ப அழகிய முறையில் செலவுனா என்ன, ஹலாலான காரியங்கள், தேவையான விஷயங்களுக்கு தன்னுடைய குடும்பத்தார்களுக்கு எந்த விதமான கணக்கும் பார்க்காம, கஞ்சத்தனம் கொள்ளாமல், கோபப்படாமல், பொறுமையாக, நிதானமாக, அழகான முறையில செலவு செய்யக்கூடியவரை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அப்படி நீங்க செலவு செஞ்சீங்கன்னா, நீங்கள் செலவு செய்யக்கூடிய ஒவ்வொரு செலவினங்களும் ஃபஹுவ லஹு ஸதகத்துன், அது அல்லாஹ்விடத்துல தர்மமாக எடுத்துக்கொள்ளப்படும். அல்லாஹ் அவருக்கு சிறந்த வாழ்க்கையை, அதாவது வதவஃபனா முஸ்லிமீன், ஒரு முஸ்லிமாக முஃமினாக வாழ்ந்து வர்ணிக்கக்கூடிய நல்ல பாக்கியத்தை அல்லாஹ் கொடுப்பான். எவர் ஒருவர் தான் சம்பாதிச்சு வச்ச பொருளாதாரத்துல கணக்கு பார்க்கிறாரோ, தன்னுடைய வீட்டாருக்கு செலவு செய்யக்கூடிய விஷயத்திலேயே கஞ்சத்தனம் பண்றாரோ, தன்னுடைய வீட்டார்களுக்கு, தன்னுடைய குடும்பத்தார்களுக்கு கொடுக்கக்கூடிய விஷயத்துல கஞ்சத்தனம் பண்றாரோ, தன்னுடைய குடும்பத்திற்கு செலவு செய்யக்கூடிய விஷயத்துல பதுக்கி வைக்கிறாரோ, அந்த காசை இழுத்து பிடிக்கிறார், ஒரு அத்தியாவசியமான தேவையை கூட என்ன செய்ய மாட்டாரு, செலவு செய்ய மாட்டாரு, இழுத்து பிடிச்சாரு அப்படின்னு சொன்னா அவருடைய ஆயுளை அல்லாஹ் குறைக்கும், அவருடைய வயதுல பரக்கத்து கிடைக்கும், அவருடைய வாழ்வாதாரத்திலையும் பரக்கத்து போயிடும், அவருடைய வயதிலையும் பரக்கத்து போயிடும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ரெண்டு விஷயத்தை அல்லாஹ்ட்ட கேட்க சொல்றாங்க, யா அல்லாஹ், என்னுடைய வாழ்விலும் வயதிலும் எனக்கு நீ பரக்கத் செய்வாயாக. அப்போ எவர் ஒருவர் தன்னுடைய வீட்டார்களுக்கு சிறந்த முறையில், அழகிய முறையில் செலவு செய்கிறாரோ அவர் தர்மம் செய்த நன்மையும் பெற்றுக்கொள்றாரு, அவருடைய வாழ்விலும் வயதிலும் அல்லாஹ் பரக்கத் செய்கின்றான், சிறந்த வாழ்க்கை அல்லாஹ் வழங்குகிறான். முஃமினாக, முஸ்லிம்களாக வாழக்கூடிய பாக்கியத்தையும், அவருடைய இறுதி முடிவை, அவருடைய மரணத்தையும் மௌத்தையும் அல்லாஹ் சிறந்ததாக ஆக்கி வைக்கின்றான் என்பதாக இந்த ஹதீஸின் வாயிலாக நாம் பார்க்கிறோம். எல்லாம் வல்ல இறைவன் நமக்கு சிறந்த வாழ்க்கையை வழங்குவானாக, அழகிய பொறுமையை வழங்குவானாக, நம்முடைய எல்லா விதமான காரியங்களையும் அல்லாஹ் நமக்கு லேசாக்கி வைப்பானாக, நன்மையை அடைந்து நேர்வழி பெற்று வாழக்கூடிய ஒரு நற்பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்குவானாக. வாயிதாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி, சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக,
ونشهد أن لا إله إلا أنت ونستغفرك ونتوب إليك سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين صلى الله على محمد